ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக ஆர்ட்ஸுக்காக நாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணோம், முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ்க்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எழுதும் போது இன்னும் கேர்ஃபுல்லாக நீங்கள் நினச்சி பார்த்து எழுதுவீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம எப்பயும் எல்லா பேருக்கும் தெரிஞ்ச மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின் வந்து 2 டைப்பில் வரும். அதாவது டைப் ஏ, டைப் பி கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 வேர்ட்ஸை மட்டும் சஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ஒன்றா தான் இருக்கும். சரியா? அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுக்கூடும். நமக்கு வந்து கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது 3மே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க் வந்து கிடைக்கும். அதை தெளிவாக பார்த்துங்க. ஏதாவது ஒன்று தவறுதலாக இருந்தாலும் மார்க் வந்து கிடைக்காது. அப்போ 10 ஒன் வேர்டை ஒரு பேஜ்லேயும் அடுத்த 10 ஒன் வேர்டை அடுத்த பேஜில் நீங்கள் எழுதுங்க. அது வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும். சரியா? ஏற்கனவே நம்ம பர்சன்டேஷன் வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா அதை பாருங்கள். ஏன்னா நிறையா பப்ளிக் பேப்பர் வச்சு நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அந்த டைம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின்லாம் எப்படி வந்து மார்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம அட்டன் பண்ணணும் கண்டிப்பாக அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ 21வது கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் எனி 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த எனி 2 அப்படிங்கிற விஷயம் வந்து திருத்தக்கூடிய ஸ்டாஃப் கையில் தான் இருக்குது. ஏதாவது 2 எழுதுனா போதுமானதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின், யூசஸ், அப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் கம்பேரிசன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா தயவுசெய்து எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தாவே நமக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணி எழுதுங்க. செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க் வந்து அதாவது நம்ம வந்து அதிகமாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த கீழே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின், ஸ்பெஷல் ரெசல்யூஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி ரிசொல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடிக்கடி நமக்கு என்ன கேட்குறாங்க, அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து டெஃபனிஷன் வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெஃபனிஷன் வந்து கரெக்டாக எழுதணும். ஈஸியஸ்ட் டெஃபனிஷன் நீங்கள் எழுதினா போதுமானது. சரியா? அதனால் இப்போ இங்கே இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எனி ஒன் டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று எழுதுனாங்கன்னா நீங்கள் போதுமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் டெஃபனிஷன்லாம் நம்ம ஸ்டோரியெல்லாம் எழுத முடியாது. அதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அதில் என்ன புக்கில் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக எழுதி ஆகணும். அதுக்கப்புறம் 3 மார்க் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கேன் பி அவார்டட் இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் இன் தேர் ஓன் சென்டென்சஸ். சரியா? வித் ரிலேட்டட் டு எக்ஸ்பெக்டட் அதாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். இப்போ 38வது கொஸ்டின் வந்து பாருங்களேன், எனி 3 இம்பேக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணணும், அட்டன் பண்ணணும். அதே மாதிரி 40வது கொஸ்டின் அதாவது கம்பல்சரி கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்களோட ஓன் சென்டென்ஸில் எழுதுனீங்க அப்படின்னாவே மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள். 1 மார்க் கேன் பி அவார்டட் இஃப் ஹெட்டிங் அலோன். இந்த ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாவே 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எப்போ தெரிய வரும், அப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதனால தான் சொல்கிறது, எக்ஸ்பிளைன் எல்லாத்தையும் கூட பரவாயில்ல, அந்த ஹெட்டிங்காவது எழுதி வச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல்லேயும் ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அதனால தான் அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சரியா? இந்த அதாவது எல்லாத்துலேயும் இங்கே பாருங்கள், இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 42ல் ஏ கொஸ்டின் பாருங்கள், 1 மார்க் கேன் பி அவார்டட் இஃப் ஹெட்டிங் அலோன். சரியா? ஹெட்டிங் மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து கொடுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.